ட்ரீம் விஜய் சார்ன்னு சொல்லலாம். பட் அவர் இப்போ கட்சி பக்கம் போயிட்டாரு. சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லா படத்துலையும் பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பாட்டு கேட்டு வளர்ந்ததுனால அதோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது. அண்ட் அவங்க பண்ணுற க்யூட்டாக இருக்கும் அவங்க பண்ணுறது எல்லாமே. ஸோ ஒரு ஆக்டர்னா இப்படி அப்படின்றத தாண்டி க்யூட்டாகவும் ஒரு பப்ளியான ஒரு மேல் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ரியல் லைஃப்பில் பாய் ஃப்ரெண்டாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் விஜய் சார் ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன் அவரு. இந்த மாதிரி படத்தை அந்த மாதிரி படம் பார்க்கணுன்னா நீங்கள் எங்கள் படம் பார்க்க தேவையில்லை. சாரி ஐயா, 50 டேக்லாம் போகலைங்க. ஐ திங்க் ஒரு 7 டேக்ஸ் போயிருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி பேக்ரவுண்டில் யாராவது நடந்து போயிருப்பாங்க, லைட் ஏதாவது இஷ்யூவாக இருக்கும். அண்ட் மோரோவர் அது ஒரு கிஸ் சீன் கிடையாது. ஆக்சுவலாக அதில் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. வணக்கம், என் பேர் வர்ஷினி வெங்கட். ஸோ லாரான்ற படத்தில் ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர்ஸ் ஜெயான்ற கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ எனக்கு இந்த மாதிரி சேலஞ்சிங்கான, நம்ம ஒரு ஆக்டர் தானே, எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் நம்ம பண்ணோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஸோ சார் சொன்னோன்னே எந்த ஒரு செகண்ட் தாட்ஸும் இல்லாமல் என்ன ஒரு கேரக்டராக இருந்தாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி தான் உடனே நான் ஓகே சொன்னேன் இந்த கேரக்டருக்கு. இல்லை, இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் கிடையாது. நான் நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் லீடாகவும் போயிட்டுருக்கு நிறையா. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி மேபி டெபியூவாக ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லலாம். பட் டெபியூவாக இது மூவி இல்லை. ஸோ இதுதான் வந்துச்சு அதனால் பண்ணேன் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. எந்த ஒரு கதாபாத்திரம் வந்தாலும் நான் பண்ண தயாருன்றதை நம்ம காட்டணுன்றதுக்காக தான் இது பண்ணேன். ஆமாம், சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. எதுவுமே ஏமாத்திலாம் எடுக்கல. அவங்க முன்னாடியே கிளியராக இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குமா அப்படின்ற. மோரோவர் அவங்க செலக்ட் பண்ணதே வந்துட்டு என்னோடய ஷார்ட் ஃபிலிம் ஒரு போல்டாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்த்து தான் இந்த இதுக்கே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் வந்தது இந்த கேரக்டர். 50 டேக்லாம் போகலைங்க. ஐ திங்க் ஒரு 7 டேக்ஸ் போயிருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி பேக்ரவுண்டில் யாராவது நடந்து போயிருப்பாங்க, லைட் ஏதாவது இஷ்யூவாக இருக்கும். அண்ட் மோரோவர் அது ஒரு கிஸ் சீன் கிடையாது. ஆக்சுவலாக அதில் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அவங்க அந்த ஸ்மோக்கை வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கு கொடுக்குற மாதிரி அதுதான் அந்த சீனு. ஸோ அது நீங்கள் தப்பாக அது ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. அது கிஸ் இல்லை. அந்த ஸ்மோக் வந்துட்டு அவங்க இது பண்ணுறதுனால, ஸோ அதனால் நான் ஒரு டயலாகும் வச்சுருப்போம் அதில். சுயநினைவு இருக்கிற வரைக்கும் தான் நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்புன்றது. ஸோ அது வைக்கணுன்றதுக்காக தான் இந்த சீன் வந்துச்சே தவிர அது ஒன்றும் வீம்புக்குன்னு வைக்கல. இல்லை, எனக்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்தாலும் நான் பண்ண ரெடி தான். ஸோ இதுதான் அதுதான் அப்படின்ட்டு இல்லை, நம்ம ஆக்டிங்னு வந்தாச்சு. ஸோ எந்த ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரும் வந்தாலும் ஐ எம் ரெடி டு டூ இட். இப்போது ரெகக்னைஸ் பண்ணுறாங்க எல்லோரும். ஸோ நல்ல விஷயந்தான், நல்லாயிருக்கு. சாரி, அந்த மாதிரி பிக் பாஸ் பற்றின கேள்வி மட்டும் தவிர்க்கணும். அதுவும் நான் சொல்ல முடியாது. இது நான் சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் கேட்கலாம். நீங்கள் பிக் பாஸ் ரிலேட்டடாக நான் எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கக்கூடாது. அது என்டிஏல இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேள்வி மட்டும் நீங்கள் இது பண்ணியிருக்கேன். ஆமாம், வரமே சாபம்ன்ற ஸ்ரீகாந்த் சார் படம் ஒன்று கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு வெயிட்டிங். அப்புறம் லக்கி 777 விமல் சார் படம் அது போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது டிடி ரிட்டர்ன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் இன்னொரு டாக்ஸில் இருக்குது. கன்ஃபார்ம் ஆனோடனே வெளியே சொல்லலாம் அந்த மாதிரி. ட்ரீம் விஜய் சார்ன்னு சொல்லலாம். பட் அவர் இப்போது கட்சி பக்கம் போயிட்டாரு. ஸோ அடுத்தது எஸ்கே சார், விஜய் சார், யார் வேணாம். ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இங்கே மிஸ் பண்ணுவோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து அவர் ரொம்ப பிடிக்கும். அவங்க எல்லா படத்துலையும் பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பாட்டு கேட்டு வளர்ந்ததுனால அதோட ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது. அண்ட் அவங்க பண்ணுற க்யூட்டாக இருக்கும் அவங்க பண்ணுறது எல்லாமே. ஸோ ஒரு ஆக்டர்னா இப்படி அப்படின்றத தாண்டி க்யூட்டாகவும் ஒரு பப்ளியான ஒரு மேல் கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ரியல் லைஃப்பில் பாய் ஃப்ரெண்டாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் விஜய் சார்.
ஆமா. தாட்ஸ் அவருக்கு வாழ்த்துக்கள் அவ்வளோதான். அந்த ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறது, ஆ ப்ளூ ஃபிலிம் வந்து ரசிக்கிறது, ஆ அதெல்லாம் வந்து சரியா ரிலீவ் ஆகலைன்னு நினைக்கிறேன் நான். கவுன்சிலர் ஆ ஓகே ஓகேங்க சார். ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்களா? ரொம்ப ஆ ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன் அவரு இந்த மாதிரி படத்தை இல்லை இல்லை பார்க்க. அப்படி அந்த மாதிரி படம் பார்க்கணும்னா நீங்க எங்க படம் பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி, ஏம்மா, நான் 7 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி போட்டுனா அடக்கொடுக்க மாதிரி. இல்லைங்க சார், அது அதுக்காக எடுத்ததுன்னு இல்லை. அந்த கதை வந்து அந்த ம் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. ம் ம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு விஷயம். ஓகே. இருந்துச்சு. ஆ நான் வருஷத்துக்கு 300 படம் பார்க்குறேன். ஏம்மா, வருஷத்துக்கு நான் 300 படம் பார்க்குறேன் தெரியுமா? நீ எத்தனை படம் பார்க்குறேன்? எல்லாம் பேசக்கூடாது தெரியுதா? சாரி கண். சாரி ஐயா. அதாவது அப்போ அந்த அதை ஏன் அதிகமாக காட்டாத அந்த காரணம் ஒரே ஒரு சின்ன டயலாக் கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய பிளெஸிங்ஸோட இந்த படைப்பு நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும்னு ஆசைப்படுறோம், வேண்டிக்கிறோம். தேங்க்யூ. ஹீரோ பேர் தான் வைப்பாங்க. நீங்க வந்து வில்லனுக்கும் கிட்டத்தட்ட ஹீரோயினுக்கும் ஒரே மாதிரி லாரன்ஸ் அப்படின்றது என்ன கணக்கு அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லை சார். ஆக்சுவலாக லாரன்றது அந்த ஒரு கேரக்டருக்காக நாங்கள் டிசைன் பண்ணது. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக தான் லாரன்ஸ் அந்த நெகட்டிவ் கேரக்டருக்கும் அமைஞ்சது. ஸோ அடுத்து 4-5 டைட்டில்ஸ் யோசிக்கும் பொழுது இது கொஞ்சம் கேட்சியாகவும் எங்கள் டீம் எல்லாருக்குமே அது பிடிச்சதாகவும் இருந்தது. ஸோ அப்படி செலக்ட் பண்ணது தான். தேங்க்யூ. ரொம்ப நாளா டைட்டில் ரிவீலே பண்ணல. எங்களுக்கு போஸ்டர் வந்தபோது தான் லாரான்ற டைட்டில் எங்களுக்கு ரிவீல் ஆச்சு. ஏன் அதுக்கு என்ன காரணம்? எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஆஃப் த ஸ்டோரி ப்ரொடியூசர் சொன்னார். அதை வந்து நான் பல கிளை கதைகளோட திரைக்கதை அமைச்சேன். என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் அது அந்தளவுக்கு நான் ரொம்ப வல்கராக எடுக்கிறதுல எனக்கே கொஞ்சம் உடன்பாடு குறைவாகவும் இருந்தது. அதை மீறி நான் எடுத்ததையும் சென்சாரில் பாதியை கட் பண்ணிட்டாங்க இவ்வளவு வேண்டான்னு சொல்லி. நான் விஷுவலாக எதையுமே அதில் காட்ட விரும்பலை. அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஷார்ட்ஸுமே நான் பயன்படுத்தலை. அப்படி இருந்தும் அது எனக்கு அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்தது. சொல்லுங்கள் சார். இந்த கேரக்டருங்க சார். இந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் நான் ஃபஸ்ட்டு இல்லை. நான் வந்து 25 வருஷம் முன்னாடி நடிக்க ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதனால நான் பில்டர் ஒரு லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து மெட்டீரியல்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பில்டராக ஆகி அப்படி ஒரு படம் எடுக்க வந்தேன். நான் ஒரு லீடு கேரக்டர் பண்ணதான் ஆசைப்படுவேன். அதே மாதிரி என்னுடைய சின்ன வயசில் 92ல் வந்து எங்கள் ஊரில் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப கண்டிப்பான ஒருத்தர். காரைக்காலை பற்றி உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஜாலியான ஊர். 100 ரூபா இருக்கும் ஜாலியாக இருப்பான், 10,000 தான் ஜாலியாக இருப்பான். காரைக்கால் உங்களுக்கு தெரியும். 10 ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும், 20 ரூபாய்க்கு பிராண்டி கிடைக்கும். அங்கே ஃபுல் அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஃபருக்கும் மரைக்காய் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அவர் சாயலும் நம்ம சாயலும் ஒரே மாதிரி இருந்தோம். அதோடு அவருக்கு தெரியும் ஃபருக்கும் மரைக்காய் யாரும். அவர் காரைக்காலில் தான் அவருக்கு தெரியும். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் கோயில் ஃபேமஸ்ஸு, ஆனால் மாதா கோயிலும் ஃபேமஸ்ஸு, பள்ளிவாசலும் ஃபேமஸ் எங்கள் ஊரில். இப்போ ஒரு படம் எடுக்கும் பொழுது எல்லா ஆடியன்ஸும் நம்ம கொண்டு வரணும். அதான் சார், அதான் மாங்கன் திருவிழான்னு சொன்னேன். அதான் காரைக்கால் அம்மையார் கோயில் திருவிழா இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எம்மதம் சம்மதங்கிற மாதிரி எல்லாமே காரைக்காலில் இருக்கும். என்னுடைய பார்வையில் வந்து எல்லாருமே படத்தில் இருக்கணுங்கிறதுனால நான் டைரக்டர் வந்து இதை மாதிரி இருக்கணும் விஷயம் அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் கன்வே பண்ணேன். சரி சார். இல்லை அடுத்த படத்தில் நான் வில்லனா பண்ணுறேன் சார். இன்னொரு படம் பண்ணியிருக்கேன், வில்லனா பண்ணியிருக்கிறேன். அந்த படம் நெக்ஸ்ட் வருது, அடுத்த படம். ஓகே சார். இல்லை சார், நான் ப்ரொடியூசரு, அதெல்லாம் ப்ரொடக்ஷன் நானே பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. எப்போதும் நம்மளை கொஞ்சம் டென்ஷனாகவே வச்சுருப்பாங்க. அது அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் சூட்டபிள் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு படத்தில் வந்து ஒரு சின்ன ப்ரொடியூசரு ஒரு டீமை வச்சுட்டு நம்ம நகர்த்து போனோம். இல்லை எனக்கு சினிமா ஓரளவுக்கு தெரியும் சார். இண்டஸ்ட்ரி நான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய பேர் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன். அது சப்போர்ட்டுக்கு நிறைய நம்ம வர்க்கி சார், அசோக் சார், நம்ம டீம் எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தாங்க எனக்கு. நம்ம டீம் சப்போர்ட் இருந்தால தான் இந்த படத்தை இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்து முடிஞ்சது. நான் ஒரு சின்ன ஒரு பில்டர் தான், பெரிய ஆள் கிடையாது. இங்கே சாலிகிராமில் வளசரவாக்கம், கோடம்பாக்கம், புலியூர், பவர் ஹவுஸ் எல்லாம் சந்து போந்தெல்லாம் சுத்தின ஆள் தான் நான். சென்னை பற்றி தெரியும். வந்தப்பயே ஷூவெல்லாம் கட்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வேணும்னு. எனக்கு அது சென்னை பற்றி தெரியும். அது மாதிரி நல்லா ட்ரைனிங் நிறையா எடுத்துருக்குறேன் எனக்கு. அதனால் நம்மளோட யாரையும் ஏமாற்ற முடியாது.
ம் நஷ்டம் வராது சார். எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சா வந்திருக்கிறேன். நஷ்டம் வராது, கான்ஃபிடண்டாக இருக்கு. ஓகே ஓகே. ம் சரி சரிங்க சார். ம் சரி சரிங்க சரிங்க சார். சரி சரிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.